இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல் முறையா என் மருமகள்களா இந்த வீட்டுக்குள்ள வரீங்க. வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. சுமதி, ஏதாவது சாப்பிட கொண்டு வா. வர்ஷினி, இசை, 2 பேரும் உட்காருங்க. அண்ணி, எதுக்கு இப்ப இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாத்தையும் முறைப்படி செய்றவங்க நீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்களை இப்படி எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. அம்மா, நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கம்மா. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது தானே? கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல நேரம் பார்த்துதான் பொண்ணுங்களை வீட்டுக்கே கூட்டிட்டு வருவாங்க. சிந்தாமணி, ஜோசியர் கிட்ட கேட்டு நல்ல நேரம் பார்த்துதான் பொண்ணுங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்க. ஆனா கல்யாணம் இன்னும் முடியலையே அண்ணி. நிச்சயதார்த்தம் மட்டும்தானே முடிஞ்சிருக்கு. அதனாலதான் சொல்றேன், இப்போ இவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அம்மா சொல்லுங்கம்மா, நான் சொல்றது சரிதானே? 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேச மாட்டாங்க? அத்தை, அந்த பானுமதி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு என்கிட்டயே சவால் விடுறா. அந்த பானுமதி எதுக்கும் துணிஞ்சவ. அவளால என் 2 மருமகள்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் முறைப்படி செய்யறவனா. இப்ப நான் இத செய்யலனா ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் கல்யாணம் முடியற வரைக்கும் மொத்த குடும்பத்தையும் இங்கேயே நம்ம அவுட் ஹவுஸ்லயே தங்க சொல்லிட்டேன். என் மருமகளுங்க என் பக்கத்திலேயே இருந்தாதான் எனக்கு நிம்மதி. இல்லனா பானுமதியால எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கணும். நான் வேண்டி தேடி ஜாதக பொருத்தம் அமைஞ்சு எனக்கு கிடைச்ச தங்கமான மருமகளுங்க. இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கிறது என் பொறுப்பு. அதனாலதான் உங்க யார்கிட்டையும் கலந்துக்காம கூட நான் இவங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். சுபத்ரா, நீ எடுத்தது சரியான முடிவுதான். அந்த பானுமதி ரொம்ப கெட்டவ. அவ நினைச்சது நடக்க என்ன வேணாலும் பண்ணுவா. அவ நினைச்சது நடக்கலைனாலும் என்ன வேணாலும் செய்வா. அவகிட்ட இருந்து நாம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அவளோட ஏமாத்து வேலையெல்லாம் கண்டுபிடிச்சது இசைதான். அதனால அவளுக்கு நம்ம இசை மேல கண்டிப்பா கோவம் இருக்கும். அதனால நீ இவங்களை கூட்டிட்டு வந்தது சரிதான். அவங்க எல்லாரும் இங்க தங்க எல்லா வசதியும் ரெடி பண்ணிடலாம். இப்பதான் அத்தை எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்ககிட்ட கேட்காம முடிவெடுத்துட்டோமேன்னு யோசிச்சேன். ஓ முடிவுதான் என்னோட முடிவு சுபத்ரா. அவங்க இங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லா வசதியும் ரெடி பண்ணி தர வேண்டியது நம்ம பொறுப்பு. ஐ ஜாலி, இனிமே வீடே கலக்கட்டும்.